புத்தர் போதனைகள். நிம்மதிக்கான 3 வழிகள். யாருக்கும் பாவம் பார்க்காதே. யார் சொல்றையும் முழுசா நம்பாதே. உன் பலவீனத்தை வெளியில் சொல்லாதே. உயர்ந்த அறிவு வாழ்க்கைக்கு ஊக்கமளித்து உயர்வடைய செய்கிறது. வாழ்க்கை பயணத்தில் சிரமங்கள் ஏற்பட்டால் தைரியம் அதிகரிக்கும். வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கெட்ட எண்ணங்கள் தோன்றினால் அது தீமையாகவும், நல்ல எண்ணங்கள் இருந்தால் மகிழ்ச்சி எப்போதும் நிழல் போலவும் இருக்கும். படகுகளை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. திசை மாறினால் கரை தானாக மாறும். நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே. சிந்தி, சந்தேகி, கேள்வி கேள். நன்மையா தீமையா என்று எதையும் அலசி ஆராய, பகுத்து பார்க்க உன் பகுத்தறிவை பயன்படுத்து. உன் அறிவை கொண்டாடு. உண்மை எப்பொழுதும் தண்ணீரை போன்றது. அது எப்படியாவது வெளிவர ஒரு இடத்தை தேடிக்கொள்ளும். மனதின் வலியை தெளிவாக சொல்ல முடியாதவர்கள்தான் அதிகம் கோபப்படுவார்கள். மனமும் கண்ணாடியைப் போலதான். உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இரு. மாற்றத்திற்கும் போராட்டத்திற்கும் ஒருபோதும் பயப்பட வேண்டாம். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். பிரபஞ்சம் தர வேண்டியது தரும். நியாய தர்மத்தை பின்பற்றுங்கள். உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாய் இருங்கள். விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள். பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாதிருங்கள். உதாசீனப்படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள். அவமானப்படுத்தும் போது தவறையும் அழாமல் இருங்கள். தோல்வி அடையும் போது துணிந்து எழுங்கள். வெற்றி பெறும்போது பணிந்து இருங்கள். காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள். அவமானத்தை அசிங்கமாக எண்ணாதே. அவை கற்றுத்தரும் அறிவுரையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. தினமும் காலையில் நாம் புதிதாக பிறக்கிறோம். இன்று நாம் எதை செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. பிறர் நன்றாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு வகையில் உதவிதான். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம். மனம் கவலையற்று இருப்பது 2வது இன்பம். பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது 3வது இன்பம். நீங்கள் உங்களை உண்மையாக நேசித்திருந்தால் உங்களால் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க நேரம் இருக்காது.